என்னால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாம போயிடுச்சு. கல்யாணம் ஆகி நீ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா நான் வளர்த்த ஒருத்தனாலேயே உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. என்னால அதை தடுக்க முடியாம போயிடுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கைய என்னால உனக்கு அமைச்சு கொடுக்க முடியாம போயிடுச்சுமா. உனக்கு ஒரு நல்ல அப்பாவா என்னால இருக்க முடியல. அப்படிலாம் இல்லப்பா. நீங்க என் லைஃப்ல எல்லாமே பெஸ்டா தான் கொடுத்திருக்கீங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்ற. ஆனா உன்னை சந்தோஷமா வாழ வைக்க முடியலையேங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள இருந்துகிட்டேதாம்மா இருக்கு. அப்பா, நீங்க எந்த தப்பும் பண்ணலையே. நீங்க நம்பினவங்க எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டாங்க. அதுதாம்மா நான் செஞ்ச தப்பு. உன் வாழ்க்கையை விட மத்தவங்கள பத்தி நான் அதிகமா யோசிச்சேன். அவங்க சமயம் பார்த்து என் காலை வாரிட்டாங்க. தப்புதான். நானும் மத்தவங்க மாதிரி சுயநலமா இருந்திருந்தா இவ்வளவு கஷ்டம் நமக்கு வந்திருக்காது. அப்பா, என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். என் அப்பா என் கூட தான் இருக்காரு. எனக்கு அப்புறம் என்ன கவலை? இப்பவும் எனக்காக தான் நீ சொல்றேன்னு எனக்கு தெரியுது. ஆனா நான் இப்ப சொல்றேன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ செய். விளையாட்டுல கலந்துகிட்டு அந்த பாதையில ஜெயிக்கணும்னு நினைச்சா தாராளமா செய். உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுமா. உன்னோட எந்த ஆசைக்கும் நான் குறுக்க நிக்க மாட்டேன். நீ எதை செஞ்சாலும் இந்த அப்பா உனக்கு துணையா நிப்பேன். கண்கள் கொண்ட தந்தையே தலைகோதும் தெய்வம் இங்கே நீதானே உண்மையே. நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்பா. வணக்கம்யா. வணக்கம்யா. ஐயா, பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா ஐயா? ஆரம்பிச்சிடலாம்.
பெரியம்மா, நான் கிளம்புறேன். எனக்கு பயமா இருக்கு மாயா. உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீ போக வேண்டாமா? இப்ப நான் போய் அந்த வீடியோவை வாங்கலைன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்தோட நிலைமையே என்ன ஆகும்னு தெரியல. கண்டிப்பா தனா ஏதாவது பண்ணிப்பா. இந்த விஷயம் தெரியாத அப்பவே உயிரை விடுறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனவ. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க பெரியம்மா. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா அவங்கிட்ட இருந்து வீடியோவை வாங்கவே முடியாது. தனாவோட லைஃப் நல்லா இருக்கணும்னா நீ சொல்றதெல்லாம் புரியுது மாயா. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். இத பாரு, நீ வர மட்டும் லேட் ஆச்சுன்னா நான் கிளம்பி வந்துருவேன். புரியுதுல்ல? இல்ல பெரியம்மா, நானே வந்துருவேன். நீங்க தைரியமா இருங்க. தனா, இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்க. ரொம்ப நாளா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உன்னை அனுபவிக்காம விட மாட்டேன். தனா, இத்தனை நாள் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் நினைச்சதை சாதிக்கலான்னு இருந்தேன். ஆனா நீ மான் குட்டி மாதிரி தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க. இப்போ கல்யாணம் எல்லாம் கேன்சல். ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ வெளியே வந்தா உன் மொத்த குடும்பம் தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். அவ சீக்கிரமே என் மேல லவ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு என் கால்ல வந்து விழுவான். உங்க பொண்ணை என் பண்ண வீட்டுக்கு அனுப்பி வைங்க, விட்டுடுறேன். அந்த வீடியோ இருக்கிற தைரியத்துல தானே தனாவை இவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே விட்டா இவன் கண்டிப்பா தனாவோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடுவான். தனாவை மிரட்டிக்கிட்டே தான் இருப்பான். அவளும் தப்பான முடிவு ஏதாவது எடுத்துருவா. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியும் ஆகணும். இன்னைக்கு இவன் கிட்ட இருந்து எப்படியாவது வீடியோவை வாங்கணும். நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டா. லெட்டர் வேலை செஞ்சிடுச்சு போல. போது தலைக்கேறிடுச்சு. என்ன நடக்கும் தெரியலையே. கவனமா இரு கார்த்தி, கவனமா இரு. தனா, வா தனா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஆமா, என்ன நீ முகத்துல துணியெல்லாம் போட்டிருக்க? யாரும் என்ன பாத்திர கூடாதுன்னு தான். அதுவும் சரிதான். போன தடவையே உன் சித்தப்பா பின்னாடியே தேடிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டான்ல. கேர்ஃபுல்லா தான் இருக்க. வா உள்ள வா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இவ்வளவு தூரம் வந்துட்டல, அப்புறம் என்ன? உள்ள வா தனா. எப்படியும் நீ வந்துதானே ஆகணும். வா.
வா தானா. உனக்காக இந்த வீட்டில் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். எல்லா தடவையும் என்னை ஏமாத்திட்டல்ல. என்னதானா எதுவும் பேசாம அமைதியா இருக்க? அதான் உள்ள வந்துட்டல்ல, ஏன் இன்னும் முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்க? இன்னுமா பயப்படுற? இன்னும் எத்தனை நாள் தான் தானே பயந்துகிட்டே இருப்ப? உன் பயம்தான் நம்ம 2 பேரையும் பிரிச்சு வச்சுது. நீ மட்டும் நான் அன்னைக்கு உன்னை தேடி வந்திருந்தப்போ நீ என் கூட வந்திருந்தனா நேரம் நம்ம 2 பேரும் எங்கேயோ போய் சந்தோஷமா இருந்திருக்கலாம். நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா தானா? உன்னை தவிர வேற யாரும் வேணான்னு நினைக்கிறேன். என் குடும்பத்தெல்லாம் கூட விட்டு வர நான் ரெடியா இருக்கேன். ஆனா நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்ற. லவ் பண்ற பொண்ணுதான் இப்படி தப்பா வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்களா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஐயோ தனா, அத நான் வேணும்லாம் எடுக்கல. அன்னைக்கு போன அந்த ரூம்ல அங்கே இருந்துச்சு, அது தெரியாம ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் தப்பான இன்டென்ஷன்ல எல்லாம் எடுக்கல. அதனாலதான் அத சொல்லி என்ன மிரட்டி வர சொன்னீங்களா? தனா, எனக்கு நீங்க வர வைக்க வர வழி தெரியல. என்ன தப்பா நினைச்சிடாத ப்ளீஸ். எனக்கு வேற வழியே இல்ல. நானும் பல வாட்டி உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்காக நான் என் கையை கூட அறுத்துக்கிட்டேன். ஆனா நீ எதையும் கேட்கல. உன்னை வர வைக்கிறதுக்காக மட்டும்தான் அதை நான் சொன்னேன். உங்களை நம்பி தானே அன்னைக்கு நான் வந்தேன். ஆனா நீங்களே இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ தப்புதான் தானா. ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ அந்த கதிர் கூட வாழணும்னு சொல்லிட்டு இருக்க. பார், அந்த பொறுக்கி கூட எல்லாம் உன் லைஃப் எப்படி நல்லா இருக்கும் சொல்லு. அவனாவது எவ்வளவோ பரவாயில்ல, என்னை இவ்வளவு மோசமா ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்க. உன்னெல்லாம் என்ன சொல்றது? நான் தான் சொல்றேன்ல தானா, அது தெரியாம நடந்துருச்சு. உன் கூட நான் சேரணும். எனக்கு அது மட்டும் போதும் தானா. நம்மளை யாராலையும் அதுக்கப்புறம் பிரிக்கவே முடியாது தானா. இப்ப நம்ம சேர்றதுக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான் தானா. நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டா உன் குடும்பம், என் குடும்பம், இந்த ஊரு எதாலையும் நம்மளை பிரிக்க முடியாது. நம்மளோட காதலும் ஜெயிக்கும். உங்க அப்பா அம்மா யார பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ வா. இப்ப சேர்ந்துட்டோம்னா அப்புறம் இந்த ஊரே நம்மளை சேர்த்து வச்சிடும். இப்ப இருக்கிற ஒரே வழி இதுதான் தானா. அப்போ நான் இதுக்கு ஒத்துக்கலனா அந்த வீடியோவை நீங்க வெளியே விட்டுருவீங்கல்ல? இதுதான் உங்க லவ்வா? ஐயோ தானா, அதை நான் உன்னை வர வைக்கிறதுக்காக மட்டும்தான் சொன்னேன். அது நீ நானும் சேராம போயிட்டோன்னா அதுக்கப்புறம் எனக்கு வேற வழியே இல்லை தானா. ஏதாச்சும் செஞ்சாச்சு உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிடணும். நீ எனக்கு வேணும் தானா. அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன். நீ சொல்லு. சொல்லுதானா. சரி, நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன். தானா, நிஜமா தான் சொல்றியா?
ஆமா, இது வெளியே தெரிஞ்சா என் குடும்ப மானமே போயிடும். என்னால என் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. அதுக்காக மட்டும் நான் ஒத்துக்கிறேன். இப்பதான் தானா நீ சரியான முடிவெடுத்துருங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன செய்யணும்னு சொல்லு தானா. எனக்காக நீ இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்க. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணும் என்னன்னு சொல்லு சொல்லு. அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துருங்க. தானா பயப்படாத. அது நான் வெளிலலாம் விட மாட்டேன். இல்ல, அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்தா நான் நீங்க சொன்னதுக்கு சம்மதிக்கிறேன். இல்லனா நான் இப்பவே போயிடுறேன். ஏய் இரு தானா. நான் தான் சொன்னேன்ல. இங்க பாரு தானா, அந்த வீடியோவை நான் தெரியாம தான் எடுத்தேன். நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீ பயப்படாத. உன்னை பத்தி மற்றவங்களாம் தப்பா பேசுறதுக்கு நான் விட்டுருவேனா? அந்த வீடியோவை ரிலீஸ்லாம் பண்ண மாட்டேன் தானா. உன்னை வர வைக்கிறதுக்காக தான் சொன்னேன். அந்த வீடியோவை கொடுக்கறதா இருந்தா நீங்க சொன்னதை நான் கேக்குறேன். இல்லனா முடியாது. சரி, அதை நானே delete பண்ணட்டுமா? இல்ல, என்கிட்ட கொடுங்க. நான் என் கையால அதை டெலீட் பண்ணணும். அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? எப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு போயிடுச்சு. அந்த வீடியோவை கொடுக்கறதா இருந்தா நீங்க சொன்னதை நான் கேக்குறேன். இல்லனா முடியாது. சரி, கூல் டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன உனக்கு அந்த வீடியோ தானே வேணும்? கொடுக்குறேன். இரு, மொபைல் உள்ளதான் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். ரொம்ப உஷாரா தான் இருக்கா. இந்த வீடியோ வாங்கி delete பண்ணிட்டா நான் உன்னை விட்டுருவேனா? அப்புறம் delete பண்ணிட்டு ஓடிடலான்னு பாக்குற. என்கிட்டயே டபுள் கேம் ஆடுறியா தானா? அவ்வளோ ஈஸியா நான் உன்னை விட்டுற மாட்டேன். உன்னை இங்கேருந்து அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ வெளியே வரும். முதல்ல உன்னை நான் பார்க்கணும். அப்புறம் இந்த ஊரே உன்னை பார்க்கும். அவமானத்தில் உன் அப்பனும் அம்மாவும் தூக்கு போட்டு சாவணும். தானா, இப்பவும் சொல்றேன், நான் எந்த இன்டென்ஷன்லயும் இந்த வீடியோவை எடுக்கல. பார்தனா, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன். நீ கேட்டனா நான் எதை வேணா செய்வேன். இந்த வீடியோ இதை கொடுத்துட்டா என்ன நம்பிடுவல்ல? இந்தா, இதுக்கப்புறம் இந்த வீடியோ எனக்கு தேவையே இல்லை. நீ delete பண்ணிடு. குடி. ஆனா பேச்ச மாத்தக்கூடாது. இதை நான் கொடுத்துட்டா நான் சொன்னதுக்கு நீ சம்மதிச்சிடுவல்ல? நீ என்ன ஏமாத்த மாட்டியே? இல்ல, மாட்டேன். கொடுங்க. இந்தா.
ஆமாண்டா, நான் தான். பின்ன உன்னை தேடி தனா வருவான் நினைச்சியா? பொறுக்கி. அது என்னைக்குமே நடக்காதுடா. ஏய், என்னை அடி ஏமாத்துற? அந்த வீடியோவை இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. டேய், விட்றா. விட்ரி. விட்றா. விடு. விடு. ஏய், விட்றா. ஏய், என்கிட்ட இருந்து உன் தங்கச்சியை காப்பாத்தலான்னு பாக்குறியா? அது நடக்காதடி. உன் தங்கச்சி வருவான்னு நினைச்சா நீ வந்திருக்க. பரவாயில்ல, நீ ஒரு மாதிரி அழகா தான் இருக்க. ஏய், அவ்வளவுதான் உனக்கு. மாயா, உன்னை அப்பப்ப பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்ன மாதிரி பொண்ணுலாம் எனக்கு ஓகே ஆகாதுன்னு நான் ட்ரை பண்ணல. தானா ஒரு கிராமத்து அழகினா நீ ஒரு சிட்டி அழகி. சீ, பொறுக்கி. அசிங்கமா பேசுற, செருப்பால் அடிப்பேன். சீ, கையை விடு.